கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எல்லாரும் பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் பாஸ்டர். நாங்கள் ஜெபத்துக்குள்ளாக நம்ம சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிமையுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, மக்கள் நன்றி சொல்லுகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பவரே, அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இதோ இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே உமது சமூகத்திற்கு இந்த தகப்பனே கர்த்தாவே, 9 நாட்கள் கடந்த ஆண்டவரே, 10வது நாளில் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து தகப்பனே உமது கிருபையினால் எங்களை நடத்தி வருகிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே 5 மாதங்கள் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போன்று பாதுகாத்து கர்த்தாவே, இதோ தகப்பனே 6வது புதிய மாதத்திற்குள்ளாய் எங்களை பிரவேசிக்க வைத்த நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்தித்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, எங்கள் வியாதிகள் பலவீனங்களில் இருந்து எங்களை தூக்கி எடுத்ததற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, உமது சமூகத்தில் என்ன தேவை என்று சொல்லி நீங்க ஆராய்ந்து அறிந்து தகப்பனே உமது சமூகத்தில் அனைத்தையும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் உங்களுக்கு செய்து தந்த தயவுக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஐயா, மகிமையுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை நிறந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை நாங்கள் அப்படியாய் நாங்கள் தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவன் செய்த நன்மைகளை எண்ணி, தேவன் பாராட்டிய கிருபைகளை எண்ணி நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. அந்த கிருபையினால் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து இந்நாள் வரைக்கும் எங்களை நடத்தி வருகிறார். அதை போன்று இதுவரைக்கும் நடத்தின எங்களை விண்ணேசர் இனிமேல் நடத்த வல்லவராயிருக்கிற எங்கள் தேவனை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். மகிமையுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, அல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம். நான் பாடும் போது என்னுதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும் போது என்னுதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக, துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும் போது என்னுதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும் போது என்னுதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா
அக்களித்து அகமகிழும் எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே என் புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே நாள்தோறும் உம்மை துதிப்பேன் நம்பிக்கையோடு துதிப்பேன் நாள்தோறும் உம்மை துதிப்பேன் நம்பிக்கையோடு துதிப்பேன் நான் பாடும் போது என்னுதடு அக்களித்து மகிழும் நான் பாடும் போது என்னுதடு கம்பீரித்து மகிழும் நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும் நான் பாடும் போது என்னுதடு கம்பீரித்து மகிழும் நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும் கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீர் நான் கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீர் குழந்தையாக வெளியேறி கொண்டு வந்தேன் குழந்தையாக வெளியேறி கொண்டு வந்தேன் நாள்தோறும் உம்மை துதிப்பேன் நம்பிக்கையோடு துதிப்பேன் நாள்தோறும் உம்மை துதிப்பேன் நம்பிக்கையோடு துதிப்பேன் பாடும் போது என்னுடனே எரித்து மகிழும் நீர் மீட்டு கொண்ட என் அகமகிழும் நான் பாடும் போது என்னுதடு மகிழும் நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும் ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே சர்வ வல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஏதோ சவர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும் மத்தியில் ஆண்டவரே தகப்பனே மது கிருபையினால் அபிஷேகம் பண்ணுகிறவரே ஆண்டவரே ஆரோட சிரசில் ஊற்றப்படுகிறதான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மீதும் ஆண்டவரை சீயோன் பர்வதங்கள் மீதும் இறங்குகிறதான ஆண்டவரை பணிக்கும் ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்னவரே ராஜா அப்பா முது சமூகத்தில் ஆண்டவரை நாங்கள் சகோதரர்களாய் ஒருமித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துற இந்த
ஸ்தானத்திலும் ஆண்டவரை நீங்க இறங்கி வந்து எங்கள் மத்தியில் ஆண்டவரை தகப்பனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன எங்கள் நல்ல தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரை. தகப்பனே உமது சமூகத்தில் ஆண்டவரை ராஜா, எங்கள் தாய் உருவாகும் முன்பதாகவே ஆண்டவரை எங்களை பேர் சொல்லி அழைத்தவர் ஆண்டவரை. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் எங்கள் மீது ஆண்டவரை தகப்பனே உமது தரிசனங்களையும் திட்டங்களையும் ஆண்டவரை நீங்க வைத்து எங்களை உருவாக்கினவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா உமது சமூகத்தில் ஆண்டவர் எங்களை ஒரு குறைவின்றி இந்நாள் வரைக்கும் எங்களை போஷிப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மகிமை தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ராஜாதி ராஜனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தாய் மறந்தாலும் ஆண்டவரை எங்களை ஒரு நாளும் மறவாமல் எங்களை காத்து வருபவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அனிதனம் உங்களை போஷித்து எங்களை கனப்படுத்துகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரை. ஹalleluya. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, வரவார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே, என் குடும்பம் மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானேன், என் குடும்பம் மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா.
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எங்கள் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருப்பவரை உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். Praise the Lord. Praise the Lord, Praise the Lord, Pastor. Praise the Lord, Pastor. Praise the Lord, Praise the Pastor. Lord. Praise the Lord. எல்லாருக்கும் praise the Lord. Praise the Lord, Pastor. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise the Lord. இன்றைக்கு எங்கள் மத்தியில ஊழியக்காரி சகோதரி ஜீன் அவர்கள் இதனுடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. இவங்க பிடிஹெச் பாடம் முடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க இதனுடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. கரங்களை தட்டி அவங்க நாங்கள் வரவேற்போம். ஆண்டவருடைய வார்த்தையை அவங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். வேதாகம கல்லூரியிலே இந்த ஆண்டிலே விசேஷத்துவ ஆண்டிலே நியமிக்கப்பட்டதான இந்த உபவாச நாட்களிலே இந்த 10வது உபவாச நாளிலும் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாசிரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதுகிறத நாங்க பார்க்க முடியும். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதுகிற பொழுது எழுதுகிறார், கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்க பலப்படுங்கள் என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிக்க நீங்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த சொல்லப்பட்டதான அந்த சர்வாயுத வர்க்கத்துல ஒரு சர்வாயுத வர்க்கமாக இந்த காரியத்தை சொல்லுகிறார். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்க பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறத இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம். கேடகம் என்று பார்க்கிற பொழுது, கேடகம் என்று சொன்னா அக்னி ஆஸ்திரங்கள் அது தடுக்க உதவுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த இடத்துல எங்களுடைய விசுவாசம் அது எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும், அதாவது பிசாசினால் எங்களுக்கு தடைகள் வரலாம், உலகத்தினால் எங்களுக்கு தடைகள் வரலாம், மாம்சத்தினால் எங்களுக்கு தடைகள் வரலாம், எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா தடைகளையும் மேற்கொள்ளத்தக்கதாய் இந்த விசுவாசம் என்னும் கேடகம் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி இருக்கிறதை நாங்க இந்த இடத்துல பார்க்கிறோம். அதாவது நாங்க தரித்து கொள்ள வேண்டிய காரியம் அது விசுவாசம் எங்களுக்குள்ள தரிப்பிக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிற பொழுது பார்க்கிறோம் நாங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறத நாங்க பார்க்க முடியும். அதாவது நாம் விசுவாசத்தை தரித்து மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தலைப்புக்கு கீழாக சில காரியங்களை இந்த நாளில் நாங்க தியானிக்க போகிறோம். நாங்க தொடர்ந்து நாங்க பார்ப்போம் என்று சொன்னா, வேதத்துல நாங்க பார்க்கிற பொழுது ஜோஷுவா 2ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்கிற பொழுது அது ஜோஷுவா சித்தீமில இருந்து 2 வேவுகாரரை தேசத்தையும் எரிகோவையும் வேவு பார்க்கும்படி அனுப்புகிற ஒரு காரியம் அந்த 2ஆம் அதிகாரத்துல ஜோஷுவா 2ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்க முடியும். அதுல பார்க்கிற பொழுது அவர் அனுப்புகிற பொழுது அவர்கள் போகிற பொழுது அங்க ராகாப் என்கிறவர் தன்னுடைய வீட்டில அவர்களை ஒழித்து வைத்து பாதுகாக்கிறாள் என்று சொல்லி நாங்க பார்க்கலாம். அது 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நாங்க வாசிக்கிற பொழுது அவள் சொல்லுகிறாள், இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு என்று சொல்லி, அதாவது ராகாப் அந்த அவர்களிடத்துல ஒரு காரியத்தை கேட்கிறத நாங்க அந்த இடத்துல பார்க்கிறோம். நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால நீங்க இந்த பட்டணத்தை பிடிக்க வருகிற பொழுது எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீங்க தயவு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் கேட்கிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். நாம் பார்க்கிற பொழுது இந்த ராகாப் என்பவள்
அவள் இஸ்ரவேலின் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவள் அல்ல. ஆனா எப்படிப்பட்டவளா இருக்கிறாள் என்று சொன்னா, தேவனாகிய கர்த்தர் எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிற பொழுது தன்னுடைய ஜனத்திற்காக செய்த எல்லாவற்றை குறித்தும் அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லி இந்த அதிகாரத்துல நாங்க பார்க்க முடியும். அதாவது சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி செய்தார். எமோரியருடைய ராஜாக்களாகிய சீகோனையும் மோகையும் அழைத்து தன்னுடைய ஜனங்களை கர்த்தராகிய தேவன் நிபுணமாய் அழைத்து கொண்டு வந்தாரோ அவ்வளவு காரியங்களை குறித்து இவள் கேள்விப்பட்டிருந்தாலே அந்த இஸ்ரவேலி தேவனாகிய கர்த்தர் மேல் அவள் விசுவாசம் உள்ளவள் அல்ல. ஆனாலும் அந்த வேவுகாரிடத்துல சொல்லுகிறாள், அவள் கேள்விப்பட்டது எப்படி சொல்கிறான்னு சொன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறத 11ஆம் வசனத்துல நாங்க பாக்குறோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று சொல்லி இந்த ராகாப் அவர்களோடு பேசுகிற காரியங்களை நாங்க பாக்குறோம். கர்த்தரின் கிரியைகளை கேள்விப்பட்டு விசுவசித்த இந்த ராகாப் அவள் நடப்பித்த அந்த கிரியைகளின் நிமித்தமாக நாங்க பார்த்து முடிச்சோம்னா, அவள் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில கூடி மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவளுடைய பெயரிடம் பெறுகிறது கூடி நாங்க பார்க்க முடியும். அதாவது தேவனிடத்துல எப்படி அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு செய்த கிரியைகளை கேள்விப்பட்டு அவர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லி அவள் உண்மையாய் விசுவசித்து ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள வந்த பொழுது அவளுடைய அந்த செய்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னா, அவளுடைய விசுவாசத்தின் உண்மையை இருக்கிறதாக இந்த பகுதிகளில நாங்க தியானிக்க முடியும். நாமும் இந்த நாட்களில நாங்க பார்த்து முடிச்சு நாங்க வாயினால மாத்திரம் விசுவாசிக்கிறோம் என்கிறது என்று சொல்லுகிற ஒரு காரியமாக அல்ல. எங்களுடைய வாழ்க்கை அது விசுவாசத்தின் அந்த உண்மையை நாங்க காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இவளுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பகுதிகளில நாங்க தியானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு பெண்ணை நாங்க பார்க்க முடிச்சோம்னா, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாங்க பார்க்கிற பொழுது, தெபோரளாகிய நான் எழும்புமளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின என்று சொல்லி இந்த இடத்துல தெபோரால் பாடுகிற ஒரு பாட்டை நாங்க பார்க்க முடிகிறது. அதாவது முன் அதிகாரங்களில நாங்க பார்த்த முடிச்சோம்னா, ஏகுத் என்கிற நியாயாதிபதி அவர் மரணம் அடைந்த பின் இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தருடைய பார்வைக்கு அவர்கள் பொல்லாப்பான ஒரு காரியத்தை செய்கிறபடினால கர்த்தர் அவர்களை யாபின் என்கிற ஒரு கானானிய ராஜாவோட கையில விற்று போடுகிறார். அந்த கானானிய ராஜானுடைய சேனாதிபதியாக அந்த இடத்துல சிசரா என்கிறவர் இருக்கிறத பார்க்கிறோம். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்துகிறான். 20 வருஷம் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தினான்னு சொல்லி 4ஆம் அதிகாரங்களில நாங்க வாசிக்கிற பொழுது அதை பார்க்க முடியும். அந்த நாட்களில பார்த்து முடிச்சோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். தங்களுடைய கொடுமைகளை நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிற பொழுதுதான் அந்த நாட்களில் அந்த காலத்துல அதாவது தெபோரால் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தால் அவள் நியாயாதிபதியாக இருந்தாள் என்று சொல்லி இந்த வேதத்துல நாங்க பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கொடுமை நிமித்தமாக கர்த்தரை நோக்கி அவர்கள் முறையிட்ட பொழுது இந்த தெபோரால் எழுப்பப்படுகிறத நாங்க பார்க்கிறோம். ஆனா இந்த பகுதிகளில நாம் பார்க்கிற பொழுது என்னத்தை தியானிக்க முடியும் என்று சொன்னா, அந்த தெபோராளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி நான் தியானித்து பார்த்த பொழுது, இந்த தெபோரால் எப்படிப்பட்டவள் சொன்னா, அவளுடைய விசுவாசம் கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு நீதி செய்வார், தன்னுடைய ஜனத்துக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், தங்கள் ஜனங்களை கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு கர்த்தர் விடுதலையை கொடுப்பார் என்கிறது இந்த தெபோராளுடைய விசுவாசமாக பார்க்க முடியும். அதனாலதான் அந்த தெபோரால் பாராக்கிடம் சொல்லுகிறார், இந்த யாபீனின் சேனாதிபதி அவருடைய சேனைகள் அவருடைய குதிரைப்படைகள் எல்லாரையும் கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி கர்த்தர் உனக்கு கட்டளடவில்லையா என்று சொல்லி அவள் பாராக்கை கேட்கிறத நாங்க பாக்குறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல பாக்குற பொழுது, நான் ஜாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்துக்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்று சொல்லி
தெபோரால் அந்த இடத்துல பாராக்கிட கேட்கிற ஒரு காரியத்தை நாங்க பார்க்க முடிகிறது. அவளுடைய விசுவாசம் கர்த்தர் தங்களுக்காக யுத்தம் பண்ணி நிச்சயமாய் தன்னுடைய ஜனத்துக்கு விடுதலையை கொடுப்பார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட அவள் அந்த காரியத்தை சொல்லுகிறாள். ஆனாலும் நாங்க தொடர்ந்து பார்க்கிற பொழுது அந்த பாராக் கடந்து போகிறதுக்கு அவன் தயங்குகிற ஒரு காரியத்தை நாங்க பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், நீ என்னோடு கூட வந்தா நான் போவேன், நீ என்னோடு கூட வராவிட்டா நான் போக மாட்டேன் என்று சொல்லி பாராக் தெபோராளிடம் சொல்லுகிறதை நாங்க பார்க்கிறோம். ஆனா தெபோரா அதே அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி சொல்லுகிறான், நீ எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே என்று சொல்லி அவள் பாராக்குக்கு சொல்லுகிறத 14ஆம் வசனத்திலே நாங்க பார்க்க முடிகிறது. அதாவது கடந்து செல்லுகிறதற்கு தயங்கி நின்ற இந்த பாராக்கோடு கூட இந்த தெபோராளும் தானு கூட வருகிறேன் என்று சொல்லி அவள் அவர் பாராக்கோடு கடந்து போகிற தெபோராளும் எழும்பி பாராக்கோடு கூட கேதேசுக்கு போனாள் என்று சொல்லி 9ஆம் வசனத்துல நாங்க பார்க்கிறோம். அதாவது இந்த கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்காக நீதி செய்து யுத்தம் செய்து தன்னுடைய ஜனங்களை விடுவிப்பார் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட இந்த தெபோராள் முதல் கட்ட அந்த காரியத்தை அவள் முன்னெடுக்கிறத ஒரு காரியத்தை நாங்க பார்க்கிறோம். விசுவாசத்தோடு கூட அந்த காரியத்தை முன்னெடுக்கிறாள். பாராக்கும் அந்த விசுவாசத்தோடு கூட கீழ்ப்படிந்துதான் அந்த யுத்தத்தை தொடர்ந்து நடத்துகிறத நாங்க பார்க்க முடியும். அது என்று சொன்னா பாராக் இஸ்ரவேலுக்கு விடுதலையை வாங்கி கொடுக்கிறத நாங்க தொடர்ந்து பார்க்கலாம். அதனாலதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னா விசுவாச வீரர்கள் பட்டியலேயே பாராக்குடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். இந்த தெபோராள் விசுவாசத்தோடு கடந்து போய் இந்த காரியங்களை செய்கிறதற்கு அவள் எவ்வளமாய் முன்னெடுத்து கடந்து சென்றாலோ அவர்கள் போய் ஜெயம் எடுத்த பொழுது தேசம் 40 வருஷம் அமைதலா இருந்ததுன்னு சொல்லி வேதத்துல நாங்க பார்க்கிறோம். இந்த இடத்துல தெபோராளுடைய விசுவாசத்தை குறித்து நாங்க பார்க்கிற பொழுது அவள் எப்படி சொல்லுகிறாள், தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் அந்த கிராமங்கள் பாழாய் கிடந்தது, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் கிடந்தது என்று சொல்லுகிறார். அதாவது அதற்கு முன்பதாய் அந்த கிராமங்கள் எவ்வளமாய் அப்படிப்பட்ட கொடுமையான காரியங்களை சந்தித்ததோ, ஆனா அவள் எழும்பின பின்பு அந்த தேசம் அமைதலை கண்டது என்று சொன்னா அவள் விசுவாசத்துல எழும்பி நின்றபடியாக ஒரு தாயாக எழும்பி நின்று யுத்தத்தை நடத்துகிறதற்கு செல்லுகிறதற்கு அந்த பாராக அழைத்து கொண்டு சென்று தைரியப்படுத்தி அவனை கொண்டு சென்று தன்னுடைய ஜனத்துக்கு எப்படியாய் ஒரு விடுதலையை வேண்டி கொடுக்க அவள் அப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ள கடந்து வந்தாலோ, இன்று தெபோராளை போல அந்த தெபோராள் எழும்பும் வரை அந்த தேசத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது, கிராமங்கள் பாழாப்பா இருந்தது. ஆனா அவள் தாயாய் எழும்பின பின்பு அந்த தேசம் அமைதியை கண்டது என்று சொல்லி நாங்க வேதத்துல பார்க்கிறோம். அதாவது நாங்களும் அநேக ஸ்திரீகள் இந்த இடத்துல இந்த நாட்களில கூடியிருக்கிறோம். நாங்க தாயாக இருக்கலாம், ஸ்திரீகளாக இருக்கலாம், அந்த சகோதரர்களாக கூட இந்த இடத்துல நாங்க இருக்கிறோம். நாங்க இப்படிப்பட்டவர்களா இருக்கணும் சொன்னா விசுவாசத்துல நாங்க கிரியைகளை மேற்கொள்கிறவர்களாக நாங்க இருக்க வேண்டும். அதாவது தெபோராள் எப்படியாய் தன் காரியங்களை நடப்பித்தாலும் நாங்க அதிகாரம் உடையவர்களாக அல்ல, விசுவாசத்துல கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக நாங்க எழும்பப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதிகளில நாங்க பார்க்க முடியும். அவள் எழும்பின நிமித்தம் தேசம் அமைதியை கண்டது, இஸ்ரவேல் ஜனங்கள் அமைதியை கண்டார்கள். அதே போல விசுவாசத்துல கிரியைகளை நடப்பிக்கிற தேவ ஜனங்களாய், நல்ல தாய்மார்களாய், நல்ல ஸ்திரீகளாய் நாங்களும் எழும்பப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதிகளில நாங்க தியானிக்க கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்துமாக நாம் பார்க்கிற பொழுது நாங்க பார்த்தோம் என்று சொன்னா 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாங்க பார்ப்போம் என்று சொன்னா இன்னொரு காரியத்தை நாங்க இந்த இடத்துல பார்க்க முடியும். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஜனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறத நாங்க இதுல பார்க்கிறோம். அதாவது தீமோத்தேயு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அதுக்கு 4ஆம் வசனத்துல சொல்லுகிறார், உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல சொல்லுகிறத நாங்க பார்க்கிறோம். தீமோத்தேயு இடத்துல பவுல் காணுகிறது ஒரு மாயமற்ற விசுவாசத்தை நாங்க பார்க்கிறோம்.
ஆனா அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஜனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறத நாங்க பார்க்கிறோம். அதாவது நிலைத்திருந்தது என்று சொன்னா விசுவாசமானது அப்பப்ப வந்து போகிற ஒரு விசுவாசமாக இந்த இடத்துல பவுல் தீமேத்தி இடத்துல அதை காண இல்லை. எப்படி என்று சொன்னா அவருடைய தாய்க்குள்ள அவருடைய பேத்தியாருக்குள்ள அந்த விசுவாசம் நிலைத்திருந்தது என்று சொல்லி அவர் எழுதுகிறத நாங்க பாக்குற பொழுது அது நிலையான ஒரு விசுவாசம். அதாவது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் நாங்க தடுமாறி போகாதபடிக்கு விழுந்து விழுந்து எழும்பாதபடிக்கு எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல ஒரு நிலையான ஒரு விசுவாசம் இந்த ஜனிக்கையாளுக்குள்ளும் இந்த அவருடைய தாயாகிய லோவித்தாளுக்குள்ளும் இருந்ததை நாங்க இந்த இடத்துல நாங்க பாக்குறோம். அதாவது அப்போஸ்தலர் நடபடிகளில நாங்க பார்த்தோம் என்று சொன்னா பவுல் சீலாவை தெரிந்து கொண்டு தேவனுடைய கிருபைக்கு அவர் ஒப்புவிக்கப்பட்டு சீரியாவிலும் சிலிசியா பகுதிகளில சென்று சபைகளை எல்லாம் திடப்படுத்தி கொண்டு அவர் தெர்பைக்கும் அந்த லிஸ்திராவுக்கும் கடந்து வருகிறார். அங்க வருகிற பொழுது அங்க தீமேத்தையும் அந்த இடத்துல இருக்கிறத நாங்க அப்போஸ்தலர் நடபடிகளில பார்க்க முடியும். அந்த இடத்துலயும் பாக்குற பொழுது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல அவள் தாய் விசுவாசம் உள்ள ஜூத ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தீமேத்தியுடைய தாய் அவள் விசுவாசம் உள்ள ஒரு தாயாக இருந்தாள் என்று சொல்லி இந்த இடத்துல நாங்க பாக்குறோம். அதாவது இந்த இடத்துல நாங்க பார்த்தோம் சொன்னா தீமேத்தையு 3வது தலைமுறையில் அவர் விசுவாசத்துல இருக்கிறத இந்த இடத்துல நாங்க பார்ப்போம். அவருடைய பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம், அவருடைய தாயாருக்குள்ள வந்த விசுவாசம், அதுக்கு பின்பதாக தீமேத்துக்குள்ள அவர் 3வது தலைமுறைக்குள்ள அந்த விசுவாசம் எவ்வளமாய் கடத்தப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள அந்த நிலைத்திருந்த விசுவாசம் தான் அந்த தீமேத்துக்குள்ள கடத்தப்பட்டிருக்கிறபடியினாலதான் பவுல் உனக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசம் நிலைத்திருக்கிறது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் தீமேத்துவுக்கு எழுதுகிறத பார்க்கிற பொழுது அவர்களுடைய விசுவாசம் அது நிலையான ஒரு விசுவாசமாக அந்த இடத்துல நாங்க பார்க்கிறத காணக்கூடியதாக அந்த இடத்துல இருக்கிறது. அந்த நிலையான விசுவாசம் தீமேத்துக்குள்ள இருக்கிறபடியினாலதான் தீமேத்திய பவுல் தனக்கு பின்பதாக உருவாக்கி அநேக காரியங்களை செய்கிறத நாங்க வேதத்துல தொடர்ந்து நாங்க பார்த்திருக்கிறோம். அந்த தீமேத்துக்குள்ள இருந்த விசுவாசம் அவது மாயமற்ற ஒரு விசுவாசம், ஒரு உண்மையான விசுவாசம். அதாவது நிலை தடுமாறாத ஒரு விசுவாசம் அது தீமேத்துக்குள்ள இருந்தது. அது எப்படி வந்தது? அவனுடைய தாய்க்குள்ள அவனுடைய அம்மம்மா பேச்சியாருக்குள்ள இருந்து வந்த விசுவாசம், அவர்களை கண்டு வளர்ந்திருப்பது. தீமேத்தையும் அம்மம்மாடு கூட தாயோடு கூட சிறு வயதுல இருந்தே அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்தில் அவர் நிலைத்திருந்து வளர்ந்தபடியினாலதான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவனாக பவுல் தீமேத்தியை காணக்கூடியதாக இருக்கிறதையும் நாங்க பார்க்க முடியும். இந்த நாட்களில நாங்க இந்த பகுதிகளில தியானிக்கிற பொழுது நான் எனக்குள்ள தியானிக்கிற பொழுது கற்றுக்கொண்ட காரியம், ஒரு தாயாக ஒரு அம்மம்மாவாக அவர்கள் அதாவது 3வது தலைமுறைக்குள் அந்த விசுவாசத்தை கடத்துகிறவர்களாக இருந்தா அவர்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்தது? இந்த நாட்களில் எங்களுடைய குடும்பத்துக்குள்ள எங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள நாங்க எதை கடத்தி கொண்டிருக்கிறோம்? விசுவாசத்தை கடத்துகிறோமா? அல்ல விசுவாசத்தில் அந்த பிள்ளைகளை வளர்ந்து வருகிறதற்கு எப்படிப்பட்ட காரியங்களை நாங்க மேற்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னா இந்த நாட்கள் பொல்லாத நாட்களா இருக்கிறது என்று சொல்லி நாங்க வேதத்துல பார்க்கிறோம். சத்ருவானவன் அதாவது பிசாசானவன் அதைத்தான் ஆரம்பத்துல நாங்க பார்த்தோம். எல்லாவற்றையும் மேற்கொள்கிறதற்கு நாங்க அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நாங்க பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் எபேசியருக்கு எழுதுகிற அந்த வார்த்தையை நாங்க தியானித்தோம். இந்த நாட்களிலும் தாயாக நாங்க இருக்கிறோம், தகப்பன்மார்களாக இருக்கிறோம். எங்கள் குடும்பத்தை நாங்க விசுவாசத்துல எவ்வளவு தூரம் வளர்த்து கொண்டிருக்கிறோம், பிள்ளைகளை எவ்வளவு தூரம் விசுவாசத்துல நாங்க கட்டி கொண்டிருக்கிறோம், அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நாங்க எவ்வளவு தூரம் கர்த்தருக்குள்ள பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்கிறத நாங்க எங்களுடைய வாழ்க்கையில தியானிக்க வேண்டியவர்களா இந்த காலை வேளையில இருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஏன்னு சொன்னா இந்த தீமேத்தியை பார்க்கிற பொழுது அவருடைய தாயாகி அந்த தாய் அவர்களுடைய லோபிசாலுக்குள்ளும் ஜனிக்கையாளுக்குள்ளும் அந்த நிலைத்திருந்த விசுவாசம் இந்த நாட்களில் எங்களுக்குள்ள நிலைத்திருக்கப்பட வேண்டும். அது எங்கள் மூலம் அடுத்த சந்ததிக்கு அது கடத்தப்பட வேண்டும். விசுவாசம் கடத்தப்படுகிறது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவர்கள் வளர்கிறதுக்கு அநேக காரியங்களை நாங்க முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னா அது அடுத்து வருகிற எங்களுடைய சந்ததி அது இயேசுவுக்குள்ள கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறதாக காணப்பட வேண்டும். நாங்க இந்த நாளிலும் நாங்க தியானித்த இந்த வார்த்தைகளின்படி
நாங்க அதாவது எபேசியர்ல நாங்க பார்த்தபடி எல்லாவற்றையும் நாங்க மேற்கொண்டு ஜெயிக்கிறதற்கு, அந்த பிசாசின் தந்திரங்களை மேற்கொண்டு ஜெயிக்கிறதற்கு, பொல்லாங்க நெய்யுகிற அக்கினியாஸ்திரங்களை மேற்கொண்டு ஜெயிக்கிறதற்கு இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நாங்க பிடித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிறது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. நாங்க ஆரம்பத்திலேயே பார்த்தோம், அந்த ராகாலுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொல்லி. அவளுடைய விசுவாசம் உண்மையுள்ளதா இருந்தது. அதாவது அவள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்க விட்டாலும் அது தேவனாகிய கர்த்தருடைய கிரியைகளை கேள்விப்பட்டு அவர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லி அவளுடைய விசுவாசம் உண்மையாய் காணப்பட்டிருப்பது போல எங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் உண்மையாக காணப்பட வேண்டும். அதே போல எங்களுடைய விசுவாசம் கிரியைகளை நடப்பிக்கப்பட வேண்டும். தேபோரா லிபனமாய் கிரியையில தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஜனத்திற்கு விடுதலையை கொடுத்து யுத்தங்களை நடத்தி அவர் நிச்சயமாய் தன்னுடைய ஜனங்களை விடுவிப்பார் என்கிற அவளுடைய விசுவாசம் விவரமாய் கிரியைகளில வெளிப்பட்டதோ, அதே போல இந்த நாட்களிலும் எங்களுடைய விசுவாசம் எங்களுடைய கிரியைகளில காணப்பட வேண்டும். எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா தடைகளையும் மேற்கொண்டு விசுவாசத்துல கிரியைகளை நாங்க நடப்பிக்க வேண்டும். இயேசுவுக்காக எழும்ப முடியாதபடிக்கு, விசுவாசத்துல நிலைநிற்க முடியாதபடிக்கு, கர்த்தருடைய சத்தியத்தில் நடக்க முடியாதபடிக்கு அநேக பகுதிகளினால எங்களுக்கு தடைகள் வரலாம். அது அநேக பிசாசினால வரலாம், எங்களுடைய உறவுகளினால வரலாம். எந்த பக்கத்தினால வந்தாலும் எல்லாவற்றையும் இனங்கண்டு மேற்கொண்டு ஜெயிக்கத்தக்கதான் அந்த விசுவாசம் என்கிற கேடகத்தை நாங்க அந்த விசுவாசத்தின் கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக நாங்க காணப்படுகிறது மாத்திரமல்ல, நல்ல தாயாக இருந்து நல்ல ஸ்திரீகளா இருந்து விசுவாசத்துல பலம் கொண்டவர்களாக எங்கள் குடும்பத்தை கட்டுகிறவர்களாக, அடுத்த சந்ததிய கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசத்துல ஊன்றி கட்டுகிறவர்களாக நாங்க காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் தியானத்துக்கு இந்த பகுதிகளில நாங்க தியானிக்க கூடியதாக இருக்கிறது. இந்த சீசத்துவ ஆண்டிலும் நாங்க நாளுக்கு நாள் ஒவ்வொரு காரியங்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம். நாம வேதாகம கல்வியூடாக இந்த சீசத்துவத்தின் ஆண்டில இந்த நாளிலும் இப்படிப்பட்ட காரியத்தில் இந்த விசுவாசம் என்கிற காரியத்துல நாங்க வளர்ந்து பெருகும்படியாக இந்த விசுவாசத்தை தரித்து கொண்டு அந்த விசுவாசத்தை கேடகத்தை நாங்க தரித்து கொண்டவர்களாய் எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா அக்கினி ஆஸ்திரங்களையும் நாங்க அவித்து போட்டு அதை தடைகள் யாவற்றையும் உடைத்தெறிந்து எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான் அந்த கர்த்தருடைய பலத்தில நின்று இயேசுவுக்காக எழும்புகிறவர்களாக, அவருடைய சுவிசேஷத்தை ஜனங்களுக்குள்ள கொண்டு செல்லுகிறவர்களாக, அவருடைய திட்டத்தை இந்த பூமியில நாங்க நிறைவேற்றுகிறவர்களாக, அவருடைய சீஷர்களாக நாங்க மாற வேண்டும் என்பதே தேவ சித்தமா இருக்கிறபடினால இந்த நாள் தியானத்துக்குள்ளாக கர்த்தருடைய கரத்துக்குள்ளாக நாங்க ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உங்களை துதிக்கிறோம் அப்பா. எங்களை நேசிக்கிற பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த நாள் அடிமைக்கு தியானிக்க கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இந்த தியானத்துக்குள்ளாக என்னையும் தகப்பனே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உடைய கரங்களுக்குள்ளாய் நாங்க ஒப்பு கொடுத்து நாங்க செபிக்கிறோம். பொல்லாங்க நெய்கிற அக்கினி ஆஸ்திரங்கள் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த விசுவாசம் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே தகப்பனே, இந்த நாட்களில் அந்த விசுவாசத்தை தரித்து கொண்டு அந்த கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதாய் எங்களுக்குள்ள அந்த உண்மையான விசுவாசம் இன்னும் பெருகத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே விசுவாசத்துல கிரியைகளை நாங்க மேற்கொள்ள செய்து கிரியைகளை ஆண்டவரை விசுவாசத்துல கிரியைகளை நடப்பித்து எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான் அந்த பலத்தினால் எங்களை நீங்க நிரப்ப வேண்டுமாக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அடுத்த சந்ததிக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அடுத்த சந்ததிக்கு அது கடத்தப்பட வேண்டும். நல்ல சீசர்களா எதிர்கால சமுதாய தாண்டவர் அந்த சந்ததியை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசத்துல கட்டப்பட்ட சந்ததிகளாய் நாங்க உருவாக்க நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் சந்ததி அவனமாய் வளர நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உபவாச நாளிலும் ஆண்டவரே உடைய கரங்களுக்கெல்லாம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தியானிக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய பலத்தினாலும் எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் நாம் எதையும் செய்ய முடியாதுப்பா. எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, கேட்கப்பட்ட சொல்லப்பட்ட இந்த தியானத்துக்குள்ளாய் எங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய கரத்துக்குள்ளாய் நாங்க ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. தகப்பனே, கேட்ட இந்த தியானத்துக்குள்ளாய் தங்களுடைய வாழ்க்கையை இந்த நாளிலும் கட்ட கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய வல்ல கரங்களுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே, எல்லாவற்றையும் இந்த வார்த்தை முழுவதையும் கேட்ட எங்கள் எல்லாரையும் உடைய தேவ கிருபைக்குள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். தேவராளுடைய விசுவாசம் இன்னும் திமித்து இருக்கிறதான ஸ்திரீ விசுவாசத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். அதே விசுவாசத்தோடு நாங்கள் சுபத்துக்குள்ள கடந்து செல்வோம். ஜெப விண்ணப்பங்களுக்குள்ளாக கத்து தாமங்கள் சுபங்களுக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் தரும்படிக்காக நாங்கள் இந்த நாளிலும் வேதாகம கல்லூரியின் தரிசனத்திற்காக நாங்கள் ஜெபிக்க போறோம். இந்த தரிசனமானது முழு ஐரோப்பா முழுவதுமாய் கடந்து செல்லத்தக்கதாகவும் இந்த வேதத்தை முழு ஐரோப்பாவும் சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த தரிசனம் இந்த ஐரோப்பா முழுவதும் கடந்து செல்லும்படிக்காக நாம் ஒப்பு கொடுத்து ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிப்போம். ஹalleluya. மகிமையுள்ள பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அருமையான வேளையில ஆண்டவரே கத்தாவே இந்த தேசத்தில் ஆண்டவரே கத்தாவே ஆரம்பிக்கப்பட்டதான இந்த தகப்பனே இந்த தரிசனம் ஆண்டவரே தகப்பனே கத்தாவே இந்த தேசத்தில் மாத்திரமல்ல ராஜா முழு ஐரோப்பா முழுவதும் ஆண்டவரே கத்தாவே நீங்க கொண்டு செல்லும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே. இந்த ஆமீன் வேதாகம கல்லூரிக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. தகப்பனே உமது சமூகம் தாம் ஆண்டவரை இந்த தேசம் முழுவதும் கொண்டு சென்ற அநேக ஆயிரங்களுக்கு ஆண்டவரை ராஜா பிரயோஜனமா இருக்கவும் ஆண்டவரை அநேகரை சீஷர்களாய் உருவாக்கத்தக்கதாகவும் ஆண்டவரை ஆவியானவர் நீங்க கிருபை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எல்லைகள் ஒவ்வொன்றை நீங்க விரிவாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். அதற்குரிய காரியங்களை ஆண்டவரை நீங்க ஆயத்தப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இதோ உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இதாக கல்லூரி முழு ஐரோப்பா முழுவதும் கடந்து சென்று உமது நாமத்தை மாத்திரம் ஆண்டவரை கத்தாவே அறியப்படாத பகுதிகளில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரை இந்த கல்லூரி கடந்து சென்று ஆண்டவரை உமது நாமத்தை அறியவும் ஆண்டவரை வேதத்தின் மகத்துவங்கள் பின்னணிகள் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரை நேர்த்தியாகவும் செம்மையாகவும் அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை நீங்க உண்டு பண்ணும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இதோ உமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென் ஆமென். தொடர்ச்சியாக ஆமென். வேதாகம கல்லூரி தரிசனத்திற்காகவும் அதன் நிர்வாகத்திற்காகவும் அதிக அது இந்த தரிசனத்திற்கு எதிராக வருகிறதான எல்லா கிரியைகளையும் பிசாசுடைய தந்திரங்கள் இன்னுமாக சூழ்ச்சிகள் மனுஷிக திட்டங்கள் அனைத்திலும் இருந்து தேவன் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கா இந்த தரிசனத்தை தேவன் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் முடிவு பரியந்தம் கடந்து செல்லத்தக்கதாக தன்னுடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து வருமானப்பட்டவர்களாய் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை மகிழ்வுள்ளவரையும் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா அமது குமாரனும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை ரச்சா அந்த கல்லூரிக்காய் ஒப்பு கொடுக்கிறோம். தரிசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை. அப்பா தகப்பனே உமது சமூகத்தில் ஆண்டவரை இதுல பணியிடுகிறதான நிர்வாக பகுதிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. உமது கிருபை இல்ல ஆண்டவரே தகப்பனே நீங்க நடத்தி செல்லும்படி காய் ஜெபிக்கிறோம். இன்னுமாய் ஆண்டவரை உமது சமூகத்தில் ஆண்டவரே இந்த வேதாகம கல்லூரிக்கு விரோதமாக எழும்புறதான எல்லா பிசாசின் கிரியைகள் ஆண்டவரை மனுஷிக ஆவிகள் ஆண்டவரை கத்தாவை எல்லா திட்டங்களிலும் இருந்து ஆண்டவர் சூழ்ச்சிகளிலும் இருந்து நீங்க விலைக்கு பாதுகாத்தல்லும்படி காய் ஜெபிக்கிறோம். உமது கிருபை தாமே ஆண்டவரை நடத்தி செல்லும்படிக்கா இது உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தீமைக்கும் விலக்கி நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். இந்த வருஷத்துல நடக்கிறதான பட்டமளிப்பு விழாவை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அந்த நாட்களிலும் தேவனுடைய கிருபை அனைத்து காரியங்களையும் சந்திக்கவும் பொருளாதார தேவைகள் இன்னுமாக இடங்கள் என்னென்ன காரியங்களுக்காய் எந்த காரியங்களும் குறைபடாதபடிக்கு அனைத்தும் சம்பூர்ணமாய் நிறைவாயும் காணப்படத்தக்கதாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை மகிமை தேவனே அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இரக்கம் தேவனே அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியானவரை நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வருடத்தில் ஆரம்பிக்கப்படுகிறதான தகப்பனே கத்தாவே உமது இந்த பட்டமளிப்பு விழாவை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உமது கிருபை இருக்கட்டும் ஆண்டவர். அனைத்து தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரை. எந்த குறைவும் இல்லாதபடி ஆண்டவரை நீங்க நிறைவாய் நீங்க நடத்தி தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. தேவைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பொருளாதார தேவைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சரீர தேவைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாம் என்னென்ன தேவைகள் செய்ய வேண்டுமோ ஆண்டவர் அனைத்து உதவிகளை செய்யத்தக்கதான கிருபையை நீங்க உண்டு பண்ணும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இதோ உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரை. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். தொடர்ந்து நாங்க ஆமென். வேதாகம கல்லூரி அதிபருக்காக நாங்கள் ஜெபிப்போம். அதிபர் மனைவி பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விரிவுரையாளர்களை ஒப்பு கொடுப்போம். அவர்களை குடும்பங்கள் ஊழியர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவன் தாமே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக இன்னுமாய் அவர்கள் செய்கிற ஊழியங்கள் தேவனுடைய கிருபை வெளிப்படும்படி அவர்கள் செய்யப்படுகிறதான ஊழியங்களை தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். மகிமையுள்ள தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா வேதாகம கல்லூரியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதிபரை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் மனைவி பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அவர்கள் பிரயாசப்படுகிறோம் இடங்கள் எல்லாம் ஆண்டவரை உதவி கரம் இன்னும் அதிகமாய் காணப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. தகப்பனை ஊழியக்கானுக்கு தகப்பனே தேவையான
சுகபலன் ஆரோக்கியத்தை நீங்க உண்டு பண்ணும்படி செபிக்கிறோம் ஆண்டவரை. அப்ப அவர்களின் ஆண்டவரை கத்தாவை திருசபைகளை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். விரிவுரையாளர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை. அவர்களின் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை. தகுப்பனே கத்தாவை அவர்களின் திருசபைகளை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். நீங்க தாம் ஆண்டவரை நடத்தும்படி செபிக்கிறோம் ஐயா. உமது கிருபை ஆண்டவரை அணிதினம் அவர்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து ஆண்டவரை ராஜா நடத்தி செல்லும்படி செபிக்கிறோம். எல்லா காவலோடும் பாதுகாத்து நீங்க ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். இன்னமாக ஆமென். வேதாகம கல்லூரியில இணைந்து படிக்கிறதான ஒவ்வொரு மாணவர்களையும் ஒப்புக்கொடுத்து செபிப்போம். அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பாடத்திட்டங்களை முடிவடைந்தும் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்த விசுவாசத்திலே தரித்திருந்தவர்கள் இந்த பாடங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இன்னுமாய் தேவனுடைய சமூகத்தில் அவர்களை ஒவ்வொருவரின் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். அவர்கள் யாரு ஒவ்வொருவரும் செய்கிறதான ஊழியங்களை ஒப்புக் கொடுப்போம். அவர்கள் தரிசனங்களை ஒப்புக் கொடுத்து செபிப்போம். இந்த பாடத்திட்டங்களுக்கு எந்த தடைகளும் வராதபடிக்கு அவர்கள் படித்து முடிக்கத்தக்கதான தேவ கிருபையை அவர்கள் மத்தியில் உண்டு பண்ணும்படிக்காக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஒருமனப்பட்டவர்களாய் செபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரை. மகிமுள்ள பிதாவே, இதோ உமது சமூகத்தில் ஆண்டவரை கர்த்தாவே ராஜா ஆமென். வேதாகம கல்லூரியில் இணைந்து படிக்கிறதான ஒவ்வொரு மாணவர்களையும் ஒப்புக்கெடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரை. தகப்பனே உமது கரமானது ஆண்டவரை இந்த மாணவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படிக்காக செபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரை ஆரம்பித்த நாட்கள் ஆண்டவரை தகப்பனே முடிவு வரையிருந்தும் ஆண்டவரை அவர்கள் உறுதியாய் தரித்திருந்து ஆண்டவரை பாடங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே கிருபையாய் உமது சமூகத்திலிருந்து ஆண்டவரை கற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க கிருபை செய்யும்படிக்காக செபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் செய்கிறதான ஊழியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்களை திருச்சபைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். விசுவாசிகளை ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்களை தரிசனங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரை தகப்பனே கர்த்தாவே இந்த மாணவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதான எல்லா பிசாசின் கிரியைகளில் இருந்து ஆண்டவரை நீங்க விலைக்கு பாதுகாத்து கொள்ளும்படிக்காக செபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொரு மாணவர்களும் ஆண்டவரை உமது சமூகத்தில் ஆண்டவரை கர்த்தாவே நல்ல ஒரு சீசர்களை உருவாக்கப்படும்படி செபிக்கிறோம். ஆண்டவரை அவையானவரை இந்த கல்லூரியில் பாடத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவரை திருச்சபைகளுக்கும் ஆண்டவர்கள் ஊழியங்களுக்கும் ஆண்டவரை சமுதாயத்திற்கும் குடும்பங்களுக்கும் ஆண்டவரை கர்த்தாவே சாட்சிகளாய் இருக்கத்தக்கதாக இந்த நீங்க கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். ஆண்டவரை உமது கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தகப்பனே அவர்கள் ஒவ்வொருவரும் சுகபலன் ஆரோக்கியத்திற்காய் செபிக்கிறோம். ஆண்டவரை பாதுகாப்புக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரை அவையானவரை ஜோபுக்குண்டான எல்லா காரியத்தையும் ஆண்டவரை நீங்க வேலையடைத்து பாதுகாத்துங்க நல்ல கர்த்தாவே. அதே வண்ணமாய் ஒவ்வொருவரையும் நீங்க வேலையடைத்து பாதுகாத்து நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்காக செபிக்கிறோம். ஆண்டவரை உமது கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். தலைப்பையில் கை வைத்த பின்பது ஆண்டவரே கர்த்தாவே பின்னிட்டு திரும்பி பார்க்காதபடிக்கு ஆண்டவரை யாரும் இடைநிறுத்தம் செய்து விடாதபடிக்கிறாச்சா நீங்க முடிவு வரைக்கும் ஆண்டவரை ஒவ்வொரு மாணவர்களையும் ஆண்டவரை நீங்க தொடர்ச்சியாய் நடத்தி செல்லும்படிக்காக இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாங்க ஒரு சில காரியங்களுக்காக நாங்க ப்ரே பண்ணுவோம். முதலாவதாக இந்த ஐரோப்பா தேசத்தில் உள்ள ஒவ்வொரு அரசாங்க அதிபதிகளுக்காக, பிரதமர் ஜனாதிபதிகளுக்காக நாங்க ப்ரே பண்ணுவோம். அதே போல இந்த தேசத்துல இருக்க தமிழ் திருச்சபைகளுக்காக ப்ரே பண்ணுவோம். தமிழ் மேய்ப்பர்கள், ஊழியர்கள், விசுவாசிகளுக்காக நாங்க ப்ரே பண்ணுவோம். ஆண்டவர் தொடர்ந்து இந்த திருச்சபைகளுக்கூடாக ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாகவும் இந்த நாட்கள்ல ஐரோப்பா முழுவதும் இருக்கிற தலைவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களும் அது கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கும்படியாக எந்த ஒரு பிசாசனுடைய தந்திரம் அதுக்கு பின்னாக இருந்து இந்த தேசத்தை பாழாக்காதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிப்போம். பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். அப்பா, இந்த ஐரோப்பா தேசம் முழுவதும் ஆண்டவரே உடைய நிறைவாய் இருக்கிறபடியாய் நாங்கள் அதை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அதை கனப்படுத்துகிறோம். அப்பா, பூமியும் அது நிறைவும் என்னுடையதுன்னு சொன்ன கர்த்தர் இந்த வேளையிலப்பா நாங்கள் முழு ஆண்டவரே சுவாமி வேதாகம கல்லூரி மாணவர்களாக நாங்கள் ஒருமனப்பட்டு வருகிறோம். என் கர்த்தர் இந்த ஐரோப்பா தேசம் முழுவதும் இருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு மாணவர்கள் வாழுகிற தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, அந்த தேசத்தின் அதிபதிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரை ஒவ்வொரு ராஜாக்களையும் அதிகாரிகளையும் மேலான அதிகாரங்களையும் ஏற்படுத்துகிற ஒரு நீர் என்று சொல்லுகிறோம். அந்த வார்த்தையின்படியப்பா இந்த அதிகாரங்களை கர்த்தர் ஆண்டவரை நீர் ஏற்படுத்தினபடியால் அவர்களுக்கு தேவையான ஞானம் புத்தி உம்மிடத்திலிருந்து கடந்து வரும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, அவர் எடுக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சட்டத்திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாம் அப்பா உமது ஆளுகைகள் இருக்கும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, அவர்கள் மூலம் ஆண்டவரை இயக்கப்படுகிற நாட்டின் ஆண்டவரை கீழ்பட்ட ஜனங்கள் வரைக்கும் செல்லுகிற ஒவ்வொரு ஆண்டவரை காரியங்களும்
தேசத்துக்கு நீதியாகவும் நியாயமாகவும் தேவனுடைய பார்வையில் கிடைக்கத்தக்கதாக கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஆண்டவரே, அவர்களுடைய கண்கள்ல தேசத்தின் குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் கிடைக்க என் கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக இந்த நாட்களில் அப்பா, இந்த ஐரோப்பால இந்த ஒலிம்பிக் காரியத்தை உமது கருத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். விசேஷமாக பிரான்ஸ் தேசத்தில் நடக்கிற இந்த ஒலிம்பிக் காரியத்துல எந்த ஒரு ஆண்டவரை அசம்பாவிதமும் நடக்காதபடி, எந்த தீவிரவாத தாக்குதல் ஏற்படாதபடிக்கு, எந்த மரண காரியங்களும், எந்த தற்கொலை காரியங்களும், எந்த பிசாசனுடைய இரத்த பிரியத்தின் காரியங்களும் நடக்காதபடி இந்த தேசத்தை கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களில் இந்த தேசத்துக்குள் வருகிற ஒவ்வொரு வெளிநாட்டவர்களும் ஆண்டவரே சுகபத்திரமாக செல்லத்தக்கதாக ஆண்டவரே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் இந்த தேசத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பிசாசுடைய தந்திரங்கள் சூழ்ச்சிகள் ஒப்புக் கொடுக்கிறோம். என் கர்த்தர் நீங்க கிருபையா எல்லாவற்றையும் நன்மையா நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே சுவாமி, இந்த ஐரோப்பா முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு தமிழ் திருச்சபைகளுக்காய் நன்றி அப்பா. கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவரே ஒவ்வொரு இடமாக கர்த்தர் நகர்த்துகிறவர் நீங்க அப்பா. இந்த தமிழ் ஆண்டவரே ஜனங்களை இந்தியா, இலங்கை தேசத்தில் இருந்த இந்த ஐரோப்பாவுக்கு கொண்டு வந்தது என் கர்த்தர் உம்முடைய சித்தமாய் இருக்கிறபடியால் ஆண்டவரே உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினால் கழுவி அவர்களை திருச்சபைக்குள் கொண்டு வந்து வரங்களை கொடுத்து இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் என் தேவன் அவர்களை கொண்டு இந்த ஐரோப்பாவில் நீர் செய்ய நினைத்த எந்த காரியமும் தடைபடாதபடி என் கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஆண்டவரே நீர் ஏற்படுத்தின ஒவ்வொரு திருச்சபைகளுக்காய் நன்றி. திருச்சபையின் தலைவர்களுக்காய் நன்றி. அவருக்கு கொடுத்த வரங்களுக்காய் நன்றி. தலைமைத்துவத்துக்காய் நன்றி. கர்த்தர் ஆண்டவரே, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களிலும் ஆண்டவர் ஒரு அங்கீகாரம் கிடைக்க உதவி செய்யுங்க. அந்த ஊழியர்களுக்கு விரோதமாக, தலைமைத்துவத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற, பேசுகிற, திட்டமிடுகிற எல்லா பிசாசுடைய தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போச்சு இப்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு தலைவருக்கும் கொடுக்கப்பட்ட வரங்கள் அந்த திருச்சபைக்கு பிரயோஜனமாய் மாறட்டும். அவர்கள் சூழ்ந்திருக்கிற சமுதாயத்துக்கு பிரயோஜனமாய் மாறட்டும். அந்த தேசத்துக்கு பிரயோஜனமாய் மாறட்டும். தேவ ராஜ்யத்துக்கு ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு பயன்படுத்தப்படட்டும் அப்பா. கர்த்தர் ஆண்டவரே, ஊழியக்காரர்களை அவர்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்தியுங்க. விசேஷமாக அந்த ஊழியர்களை கொண்டு அநேக சீஷர்கள் இந்த ஐரோப்பாவில் எழுப்பத்தக்கதாக, விசேஷமாக ஒரு வாலிப சந்ததியை இந்த ஐரோப்பாவில் எழுப்பத்தக்கதாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் எடுத்து பயன்படுத்தபடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே, இந்த தமிழ் மீட்பர்கள் ஆண்டவரே சுவாமி ஒவ்வொருவரும் இணைந்து இந்த ஐரோப்பாவில் எழுப்புதல் கொண்டு வரத்தக்கதாக ஒரு ஆவிக்குரிய ஒருமைப்பாட்டை கர்த்தர் ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தமிழ் திருச்சபைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, பலவீனப்படுத்துகிற எல்லா பிசாசனுடைய காரியங்களும் ஆதிக்கத்துக்கும் அதிகாரத்துக்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே சுவாமி, விசேஷமாக தமிழ் விசுவாசிகள் ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. அவர்கள் ஒவ்வொருவரும் புறப்பட்டு சென்று ஆண்டவரே சுவாமி, சீப்பெரு, தீவாரம், சிரேன, பட்டத்தாரம், அந்தியோக்கியா பட்டணத்துக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்தது போல புறஜாதிகளுக்கான ஒரு அந்தியோக்கிய ஆண்டவர் சபை ஸ்தாபிக்கப்பட்டதப்பா. ஆண்டவர் அதே போல இந்த ஐரோப்பாவில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் சிலரிடமெல்லாம் சுவிசேஷத்தை நற்செய்தியை அறிவிக்க என் கர்த்தர் நீங்க அவங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சுவிசேஷ வரத்தை கொடுங்க, சுவிசேஷ பாரத்தை கொடுங்க, ஆத்தும பாரத்தை கொடுங்க, ஆவிக்குரிய கண்களை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அதிகாரத்துக்கும் ஆளுகைக்கும் ஒப்படுக்கிறேன். அவர்கள் இருக்கிற நாட்டில் அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்த உதவி செய்யுங்க. இந்த தமிழ் திருச்சபைகளப்பா இந்த ஐரோப்பாவுக்கு ஒரு எழுப்புதலுக்கு காரணமா இருக்க என் கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் ஆளுகைக்கு முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நான் விசேஷமாக ஒரு காரியத்துக்கு ப்ரே பண்ணுவோம். இந்த நாட்கள்ல பல பெற்றோர், பல ஊழியர்கள் என்னோட பகிர்ந்து கொள்கிற ஒரு காரியம். நேற்று கூட ஒரு ஊழியர் எனக்கு மெசேஜ் வச்சிருந்தாங்க. எனக்கு நேற்று நைட்டா நான் பார்த்துறேன். இந்த நாட்கள்ல பல வாலிப பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், பிசாசு அதிகமாக வஞ்சிச்சு கொண்டிருக்கிறான். ஒன்று அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக கர்த்தர் அவங்க மேல் வைத்திருக்கிற திட்டத்துக்கு விரோதமாக பல வழிகளை உருவாக்குறான். இந்த ஐரோப்பால விசேஷமாக உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய மதம், மார்க்கம் தீவிரமாக பரவி கொண்டு வருது. விசேஷமாக பிரான்ஸ்ல கூட அதிவேகமாக பரவி கொண்டு வருது. அவங்க 2014 ஒரு மிஷன் அடிப்படையாக கொண்டு பிரான்ஸ்ல கிட்டத்தட்ட 40 வருஷமாக அவங்க ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பிரான்ஸ் 2040ல ஒரு இஸ்லாமிய தேசமாக மாற்றும்படியாக. இன்றைக்கு அப்படி அவர்கள் ஒரு தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறதுக்கு அவங்க கை வைக்கிற இடம் எங்களோட வாலிப பிள்ளைகள். பிரான்ஸ்ல பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அநேக வாலிப பிள்ளைகள் இஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவர்களோட போல பேச, அவர்களை போல பழக, அவர்களை பின்பற்ற, அவருடைய கலாச்சாரத்தை பின்பற்றி அதன் வழியாக அவருடைய சமயங்களை பின்பற்றுறதுக்கு பிசாசு இந்த இப்படிப்பட்ட காரியங்களை பயன்படுத்துறாங்க. அதால எங்களோட தமிழ் வாலிப பிள்ளைகள், பெண்களா இருக்கலாம், ஆண்களா இருக்கலாம், இப்படிப்பட்ட வஞ்சனைகளும் சிக்கிடக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு விசுவாசம் இருக்கு. எங்களுடைய வாலிப பிள்ளைகள் தான் இந்த ஐரோப்பாவுக்கு எழுப்புதல கொண்டு வரணும். அந்த பிள்ளைகளை கர்த்தரிடத்தை பயன்படுத்தணும். அதனால நாங்க எல்லாருமே ஆண்டவரை சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்ப்பா. எங்களோட
இந்த ஐரோப்பால இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. என்னுடைய வீடியோ தெரியுதானே எல்லாருக்கும்? ஓகே. அப்ப நாங்க ஆண்டவர் சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ப்ரே பண்ணுவோம். அப்பா, இந்த ஐரோப்பா முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீங்க பொறுப்படுங்க. விசேஷமாக பெற்றோர் நீங்க உங்களோட வாலிப பிள்ளைகள்ல நீங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்காங்க. எங்க போறாங்க, வாராங்க, யாரோட பழகுறாங்கன்னு சொல்லி நான் சில காரியங்கள் இதுல நேரடியாக சொல்ல முடியாது. நாங்களும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் இத குறிச்சு. இன்னைக்கு லெக்சரர்ஸ் அத குறிச்சு சில காரியங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால நான் எங்களோட வாலிப பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிப்போம். அவங்க போற வார ஆண் பிள்ளைகள என்ன சொல்றது, அவருடைய வாழ்க்கைய ஆவிக்குரிய வாழ்க்கைய திசை திருப்புறதுக்கு பெண்கள கொண்டும், பெண் பிள்ளைகள திசை திருப்புறதுக்கு ஆண்களை கொண்டும் இப்படியாக பிசாசு அதிக வஞ்சனைக்குள்ள காரியங்கள செய்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நாங்க ஐரோப்பா கலாச்சாரத்துக்கு மேலாக இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்திலிருந்து எங்களோட பிள்ளைகள பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒப்பு கொடுத்து நாங்க ப்ரே பண்ணுவோம். அப்பா, இந்த ஐரோப்பா முழுவதும் இருக்கிற எங்களோட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் அவங்க யூனிவர்சிட்டி போறாங்க, காலேஜ் போறாங்க, ஸ்கூல்ஸ் போறாங்க, ஸ்போர்ட்ஸுக்கு போறாங்க, அவங்க மியூசிக் பழக போறாங்க, வெளியில போறாங்க. எந்த இடத்திலயும் பிசாசு வஞ்சிக்க கூடாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, தேவன் கொடுத்த ஒவ்வொரு ஆவிக்குரிய வரங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்தும்படியாக நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் ப்ரே பண்ணோம். பிதாவே, குமாரா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேவரீர் அப்பா, விசேஷமாக என் கர்த்தர் நீர் ஆண்டவரை தெரிவு செய்து ஆண்டவரே, இந்த ஐரோப்பா தேசத்துக்காய் நன்றி அப்பா. விசேஷமாக என் கர்த்தர் நீர் வைத்த ஒவ்வொரு உமது தரிசனங்கள், உமது திட்டங்கள் என் கர்த்தர் இந்த ஐரோப்பா தேசத்தில் நடக்கத்தக்கதாக என் கர்த்தர் நீர் கொண்டு வந்த ஒவ்வொரு ஜனங்களுக்காய் நன்றி, ஜாதிகளுக்காய் நன்றி அப்பா. கர்த்தர் ஆண்டவரே சுவாமி, நீர் ஆண்டவரே ஆமோஸ் புத்தகத்தில் சொல்லினீரப்பா. ஆண்டவரே எகிப்திலிருந்து இஸ்ரவேலை வந்து குடியமர்த்த பண்ணினீர் என்று, ஆண்டவரே கீசிலிருந்து ஆண்டவரே பெலிஸ்தர்களை கொண்டு வந்தீர் என்று சொன்னீரப்பா. இப்படியாக ஜாதிகளை கொண்டு வந்து குடியமர்த்துகிற கர்த்தர். ஆனாலும் என் கர்த்தர் நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜாதி, நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீர் என்னுடைய ஜனமாயிருப்பீர்கள் என்று சொன்னது போல இந்த ஐரோப்பால இருக்கிற எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காய் நாங்கள் வருகிறோம் அப்பா. இந்த வாலிப பிள்ளைகள் தங்களுடைய பரிசுத்தத்துல ஆண்டவரே, தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தங்கள் தேவன் வைத்த தரிசனத்துல அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, ஆண்டவர் எந்த ஆண்டவரே சுவாமி கள்ளப்பான காரியங்களுக்கு இணைந்து போகாதபடி உபாம புத்தகத்துல உங்களோட குமாரர்களும் குமாரத்திகளும் அந்நிய தேவ ஆண்டவரை ஜனங்களோட பிணைக்கப்படாதிருப்பார்களாக. இவர்களை வஞ்சித்து தங்கள் மார்க்கங்களை பின்பற்றி அவர்களை சோரம் போக வழிநடத்துவார்கள் வார்த்தையின்படியப்பா. இந்த ஐரோப்பா முழுவதும் இருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு தமிழ் வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய நட்பு வட்டாரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, அவருடைய கலாச்சார பழக்க வழக்கங்களுக்கூடாக, பேச்சு திறமைகளுக்கூடாக, அவருடைய மாய்மாலங்களுக்கூடாக எங்களோட வாலிப பிள்ளைகள் சிக்கி விடாதபடி அவருடைய வாயில தேவனுடைய நாமம் உச்சரிக்கப்படத்தக்கதாக என் நாமத்தை நீங்கள் வீணிலே வழங்காதிருப்பாயாக என்ற வார்த்தையின்படி அநேக வாலிப பிள்ளைகள் இஸ்லாமியனுடைய வார்த்தைகளை காரியங்களை பேசுகிறதை நாங்கள் கேட்கிறோம், பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே சுவாமி, இவ்வளவு பிரச்சனை இந்த நாட்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்கள் வாலிப பிள்ளைகள் அதிகாரத்துக்கு மாளிகை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகள் வஞ்சித்து போகாதபடிக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை ஆண்டவரே சுமக்கத்தக்க, கர்த்தர் கொடுத்த வரத்தை ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்துக்காய் பயன்படுத்தத்தக்க, தேவனுடைய அழைப்பை நிறைவேற்ற ஒரு வாழமுள்ள தீமோத்தேயுவாக ஆண்டவரே இவர்கள் எழும்பத்தக்கதாக என் கர்த்தர் பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பிசாசுடைய வஞ்சனைகள் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுகிறோம். பிசாசுகள் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பிசாசுடைய சதி திட்டங்களை கேன்சல் பண்ணுகிறோம். எல்லா மார்க்க வேதங்களை கேன்சல் பண்ணுகிறோம். ஆண்டவரே கலாச்சாரங்களை கேன்சல் பண்ணுகிறோம். பிள்ளைகளை ஆண்டவரை சுற்றி யோபுக்கு தேவன் ஆண்டவரை உமது திட்டத்தின்படி வேலி அடித்து அவனை பாதுகாத்தது போல எங்கள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் இயேசுவின் இரத்தத்தினால் வேலி அடிக்கிறான். இயேசுவின் இரத்தத்தினால் வேலி அடிக்கிறான். இயேசுவின் இரத்தத்தினால் வேலி அடிக்கிறான். இயேசுவின் இரத்தத்தினால் வேலி அடிக்கிறான் அப்பா. பிள்ளைகள் காலை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு இடமும் தேவனுடைய பாதுகாப்பா இருப்பதாக, தேவனுடைய கண்கள் நோக்கமாய் இருப்பதாக, பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்கள், கேட்கிற காரியங்கள், பார்க்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள், பயணிக்கிற ஒவ்வொரு ஸ்தலங்களும் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமாய் இருக்கத்தக்கதாக என் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆண்டவரை பிசாசு வைக்கிற ஆண்டவரே தேவன் வைத்த எதிர்கால திட்டத்துக்கு விரோதமாக பிசாசு குழப்பத்தை கொண்டு வர பயன்படுத்துகிற ஒவ்வொரு ஆண்டவரே சுவாமி அக்கினி ஆசிரங்கள் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுகிறோம் அப்பா. இந்த ஐரோப்பா முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை பயன்படுத்துங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்காய் நாங்கள் பிரதபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் மேல் தேவன் வைத்து ஒவ்வொரு திட்டங்களும் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவரே சுவாமி, நீ என்னிடத்தில் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் ஆண்டவரே உண்மையுள்ள மனுஷனுக்கு ஒப்புவிக்கத்தக்க நீ மாதிரியாய் இருந்தபடி ஆண்டவரே சுவாமி, நாங்கள் ஆண்டவர் எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. என் கர்த்தர்கள் ஜெபங்களை கேட்பீராக, செவி சாய்ப்பீராக. நீ சொல்லி இருக்கிறீர், எதையாகிலும் நீங்கள் என்னுடைய சித்தத்தின்படி கேட்கும் போது நான் அதற்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. நாங்கள் உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் ஆண்டவர் ஒருமனப்பட்டவர்களாக வந்திருக்கிறோம்.
என் கர்த்தர் ஆண்டவரே சுவாமி இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஐரோப்பாவை எடுத்து ஆண்டவர் எழுப்புதலுக்கு காரணங்களாக மாறத்தக்கதாக, தீமோத்தேயுகளாக எழும்பத்தக்கதாக, தீத்துவாய் எழும்பத்தக்கதாக, பவுலாய் எழும்பத்தக்கதாக என் கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த உலக ஞானத்தை மேற்கொள்ளக்கூடிய தேவ ஞானத்தால் நிரப்புங்க. இந்த உலகத்திற்கு எல்லா சாஸ்திரங்களையும் எங்களோட பிள்ளைகள் பேர் பெற்று விளங்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே உன் தாயை தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற வார்த்தையின்படி தங்கள் தாய்க்கும் தங்கள் தகப்பனுக்கு கீழ்ப்படியக்கூடிய கீழ்ப்படியின் ஆவியை கட்டளிடுங்கப்பா. ஆண்டவரே அவர்களை கனப்படுத்தல ஆவியை கட்டளிடுங்கப்பா. நாங்கள் பார்த்ததன்படி இயேசு தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆண்டவரை 30 வருடங்களாக கீழ்ப்படிந்து இருந்தது போல தங்களுக்கு தேவனுடைய காலம் வரும் வரைக்கும் தங்களுக்கு தேவன் கொடுத்த தலைமைத்துவத்துக்கும் ஆண்டவரே தங்களுடைய பாஸ்டர்ஸ் தங்களுடைய தலைவர்கள் ஆண்டவரே தங்களுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்து இதற்காக ஒரு ஆயத்தப்பட்டு எழும்புகிற ஒரு ஆண்டவரை தீச்சுடர்களாக அவர்கள் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உங்களை கிருபையின் கருத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் ஒருமுறைப்பட்ட எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர்கள் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர்கள் கல்விகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர்கள் எதிர்கால காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர்களுக்குரிய ஆவிக்குரிய சந்ததிகள் எழுப்புகிற ஒரு ஆண்டவரே சுவாமி சந்ததிகளாக அவர்கள் எழுப்பட்டும் அப்பா. உங்களை கிருபையின் கருத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேர். நாங்கள் நாளை நாள் சந்திப்போம். Bonjour les gars,